மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். திமுக வேட்பாளர் சுமார் 1,14,438 வாக்குகள் பெற்று அபார வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். இதற்கு முக்கிய காரணமாக என்னவாக இருக்கும் உங்களுடைய கருத்து சார்? திமுக வேட்பாளரின் வெற்றி, அவர் வாங்கிய ஓட்டுகளின் எண்ணிக்கை எல்லாமே மகத்தானதுதான், அதில் சந்தேகம் இல்லை. டிவிகேஎஸ் அவர்கள் வாங்கிய ஓட்டை விட கூட அதிகம், வெற்றி வித்தியாசமும் மிக அதிகமாக தென்படுகிறது. நாம் தமிழர் கட்சி கட்டுத்தொகை கிடைக்காது என்பது நான் ஆரம்பத்திலிருந்தே அப்படித்தான் எதிர்பார்த்தேன். இதிலே ஒரு தேர்தல் என்று வரும்போது, தேர்தல் குறிப்பாக இடைத்தேர்தல் வரும்போது தொகுதி மக்கள் பிரச்சனை, ஆளுங்கட்சி செய்ய தவறியது, ஆளுங்கட்சிக்கு எதிரான பல்வேறு சிக்கல்கள், இதையெல்லாம் தான் எடுத்து பேச வேண்டும். மறைந்த தலைவர்களை பற்றியெல்லாம் இழுக்காக பேசுவது என்பது சீமானுக்கு அழகல்ல. குறிப்பாக பெரியாருக்கு எதிராக அவர் தெரிவித்த எல்லா கருத்துருவாக்கங்களும் அண்ணாமலையே அதை கடைசியிலே அது ஒரு தேர்தல் பாயிண்டே இல்லை என்று இப்போது கூறுகிறார். ஆக சீமான ஆரம்பத்திலிருந்தே தேர்தல் களத்தை தவறாக கையாண்டார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. திமுகவுக்கு எதிரான ஒரு வேட்பாளர் என்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு, அதிமுக தவறவிட்ட வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதிமுக தேர்தல் புறக்கணிப்பு செய்திருக்க கூடாது, ஆனால் செய்தார்கள். அந்த வாய்ப்பை திரு சீமான் அவர்கள் முறையாக பயன்படுத்தினாரா என்றால் முறையாக பயன்படுத்தவில்லை. ஆக ஒட்டுமொத்தத்திலே இந்த களத்திலே இப்போது திரு சீமான் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள தேர்தல் நஷ்டம் மிக அதிகம் என்பதுதான் எனது கருத்து. திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் களத்தை ஜாக்கிரதையாக கையாண்டார்கள். கடைசி வரைக்கும் பிரச்சனைகள் எதுவும் எழாமல் பார்த்துக் கொண்டார்கள். கடைசி 2 நாட்கள் தான் உண்மையிலேயே பார்த்தால் ஒரு சீரியஸான இடைத்தேர்தல் பிரச்சாரம் மாதிரி எனக்கு தெரிந்தது. இடைத்தேர்தல் பணிகள் எல்லாமே கடைசி 2 நாள் தான் கூர்மைப்பட்டது. அது வரைக்கும் அது ஒரு சாஃப்டா தான் போச்சு. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரே களத்துக்கு பிரச்சார கூட்டங்களுக்கு போகவில்லை, பிரச்சார கூட்டம் என்று எதுவுமே நடக்கவில்லை. இப்படி ஒரு இடைத்தேர்தல் உண்மையிலே எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்தது. ஆனால் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட பிற கட்சிகளுக்கு இது ஒரு பாடம். தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஜனநாயகத்திற்கு ஒவ்வாதது என்பதை வாக்காளர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். வாக்குப்பதிவு சதவீதம் நான் இதை விட அதிகமாக எதிர்பார்த்தேன். குறைந்தபட்சம் 73-74% வரும் என்பது எனது கணக்காக இருந்தது. இந்த சதவீதம் குறைந்தது என்பது சற்று கவலை தருகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பில் போட்டியிட்ட இளங்கோவனை விட தற்போது வி.சி. சந்திரகுமார் அதிக அளவில் வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த சூழ்நிலை திமுக களப்பணி என்பது எந்த அளவுக்கு மக்களை சென்றடைந்திருக்கிறது, அது பற்றி உங்களுடைய கருத்து சார்? திமுக களப்பணியை கிட்டத்தட்ட இந்த முறை ஒரு டோர் டு டோர் மாதிரி தான் இருந்தது. பெரிய பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சாரம் அப்படி அவர்கள் ஈடுபடவில்லை. டோர் டு டோர் இருந்தது. அவர்கள் களத்தை கான்சன்ட்ரேட் செய்தார்கள். சந்திரகுமார் ஒரு லோக்கல் கேண்டிடேட், அவர் சார்ந்த சமுதாயத்துக்கு அங்கு செல்வாக்கு இருக்கிறது. இப்படி சந்திரகுமாருக்கு என்று சில அட்வான்டேஜஸ் இருந்தன, அதையெல்லாம் மறுப்பதற்கில்லை. திமுகவை பொறுத்தவரையில் அமைச்சர் முத்துசாமி, அவர் லோக்கல் அமைச்சர், அவர் மட்டுமே களத்தை முழுமையாக கவனித்தார். ஒரு ஆளுங்கட்சி இதை விட பரபரப்பாக மிகப்பெரிய அளவுக்கு கூட்டங்களை எல்லாம் போட்டு சில விமர்சனங்கள் அதில் வரும், அதையெல்லாம் கவனமாக தவிர்த்தார்கள் என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் இதிலே உண்மையிலேயே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டு களத்திலே தந்தை பெரியார் அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கு எதிரான பல கருத்துருவாக்கங்கள், பிரபாகரன் பெரியார் கம்பேரிசன், இப்படியெல்லாம் சீமான் வைத்த எல்லா வாதங்களுமே இதிலே தவறு. அவர் தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை ஈரோடு கிழக்கு உணர்த்தி இருக்கிறது என்பதுதான் எனது பார்வை. பாஜக அதிமுக போட்டியிடாத சூழ்நிலையிலும் கூட நாம் தமிழர் கட்சி தம்முடைய டெபாசிட்டை இழந்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக என்ன பார்க்கலாம் சார்? அதிமுக ஓட்டு நாம் தமிழருக்கு போகாது. நீங்க தந்தை பெரியாரை இப்படி எல்லாம் விமர்சனம் செய்துவிட்டு திராவிட கட்சிகளின் ஒன்றான அதிமுக, அதுவும் எம்ஜிஆர் காலத்துல பெரியாருக்கு மிகப்பெரிய சிறப்புகள் சேர்த்தவர். ஈரோடு மாவட்டத்தை தந்தை பெரியார் மாவட்டமாக அறிவித்தது எம்ஜிஆர் தான். இப்படி சில விஷயங்களிலே திராவிட இயக்கங்கள் ஒரே மாதிரியான கொள்கைகளை கொண்டவர்கள் தான். குறிப்பாக தந்தை பெரியார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தந்தை பெரியாரை விமர்சனம் செய்துவிட்டு அதிமுக ஓட்டு எப்படி நாம் தமிழருக்கு கிடைக்கும்? மடைமாற்றமே ஆகாது. அதாவது திமுகவுக்கு எதிராக இருந்தாலும் கூட அவர்கள் நாம் தமிழருக்கு போட மாட்டார்கள், பாரதிய ஜனதாவுக்கும் போட மாட்டார்கள். ஆக அதிமுக ஓட்டிலே ஒரு பகுதி நோட்டாவுக்கு போயிருக்கிறது. இந்த வாக்கு சதவீதம் குறைந்ததிலே ஒரு பகுதி அதிமுக ஓட்டு என்பது எனது பார்வை. மீதி பகுதி திமுகவுக்கு தான் கிடைச்சிருக்கிறது. விக்கிரவாண்டி தேர்தலில் கூட இதை நீங்கள் பார்க்கலாம். திமுக ஓட்டு வங்கி அதிகமானது காரணம் அதிமுக ஓட்டு வங்கி அங்கு போனதுதான் காரணம். இதெல்லாம் தமிழ்நாட்டின் இயல்பான அரசியல் சூழல். இந்த மண்ணுக்கு இப்படிதான் இந்த அரசியல் போய்கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து செயல்பட்டால், மரபு சாராத உத்திகளை கடைபிடித்தால் வெற்றி வசப்படும், அல்லைகள் வெற்றி வசப்படாது. இதைத்தான் மீண்டும் ஒரு முறை ஈரோடு கிழக்கு உணர்த்தி இருக்கிறது. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.